ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ சிம்பிளி சவுத் அப்படிங்கிற ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு தமிழ் படம் தான் அஞ்சாமை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து லீடிங் ரோலில் நம்ம வித்தார்த், வாணி போஜன், ரகுமான்லாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அண்ட் நான் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த படத்தில் வித்தார்த்துக்கு மகனாக வர அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து துப்பாக்கி முனையில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற நம்ம ரகுமான் வந்து கூட்டு வச்சு அந்த பையனை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறான். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நம்ம வித்தார்த்தோட பையன். இப்படி ஊருக்குள்ள ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த ஊருக்கே பெருமையை சேர்க்குற மாதிரி மாநில அளவில் 10ஆம் கிளாஸில் முதல் இடம் பெறுறான் அந்த பையன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது இந்த படத்தோட ஒரு பிரச்சனையே. நம்ம வித்தார்த்தோட பையன் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறான். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 11th 12th வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கிறதுக்காக பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஆஃபர் லெட்டர் வந்தாலுமே நான் தமிழ் மீடியத்திலே படிச்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ்லாம் வேணும்னு சொல்லி அதுக்கு கடன் வாங்குறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்துக்கும் நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு 1.5 லட்ச ரூபா வந்து நிலத்தை வைத்து வந்து இது பற்றினா படிக்க வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் போக ஒரு கட்டத்தில் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு டேட்டும் வந்துடுது. ஆனால் அந்த எக்ஸாமை வந்து ஜெய்ப்பூரில் கொண்டு போட்டுருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வித்தார்த்தோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஊருக்குள்ளே இந்த மாதிரி டாக்டர் சீட்டு கிடைக்காம எல்லாருமே அவங்க உயிரை மாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாப்ல. அதுக்கான காட்சி அமைப்புலாம் டீட்டெயிலிங்காக சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. எங்கே ஃபேனில் வந்து இது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி ஃபேனுக்கு வந்து டேபிள் ஃபேனை மாற்றுறது, கிணத்துல விழுந்து இது பண்ணிடுவானோ அப்படிங்கிறதுக்காக கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு போட்டுதுன்னு இப்படி சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்காக பண்ணி அவர் எந்த அளவுக்கு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் அந்த ப்ரெஷரில் இறந்து போகிற நம்ம வித்தார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இறப்புக்கு நியாயம் கேட்டு இந்த கவர்மெண்ட் மேலே வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் இவங்க வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். படம் வந்து பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். அதில் இந்த படத்தோட அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீன் பை சீன் அவன் அப்பா வந்து அந்த பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கிறது அந்த பையன் பிறக்கும் போதுலேருந்தே காமிப்பாங்க. உனக்கு பையன் பிறந்துட்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பார்க்க போகும்போதே அந்த பாதத்தை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க பாருங்க. அதுலேயே அந்த எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் படத்தில் அங்கங்கே அந்த பையன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். உண்மைக்குமே வித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வாணி போஜனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டு. உண்மைக்கும் அவங்களாம் அண்டர் ரேட்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். யாருமே வந்து அந்த அளவுக்கு அவங்களோட திறமையை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும். அதில் அந்த புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் அடித்து அழுகிறதா இருக்கட்டும், ஒன்னே மாதிரி என் பையனை கூத்தாட விட்டுறதா அப்படிங்கிற போர்ஷனாக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஜஸ்டிஃபைஸ் வேணால் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் 3வது அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கோர்ட் ரூமுக்குள்ள வச்சு ஒரு சில வசனங்களை மட்டுமே பேசினாலுமே சூப்பராக அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வர நம்ம ரகுமான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே அவரை நம்பி தான் இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸும் செகண்ட் ஹாஃபில் வெயிட்டாக இருந்தனால ஓவராலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஒரு வெயிட்டான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாரோட டீம் ஒர்க்குமே கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு டீம் ஒர்க்காக பண்ணனால தான் அந்த படம் இந்த அளவுக்கு இன்ச்சு பை இன்ச்சு பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்படி ஓவராலாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக சாங்குமே இந்த படத்தில் தேவையில்லாமல் வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே கொடுக்காது. எல்லா சாங்ஸுமே நீட்டாக ஒரு மெசேஜபுளான ஒரு சாங்ஸாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் எதுவுமே லென்த் ஆட் பண்ணுற மாதிரியோ இல்லை லேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்காம நல்ல படத்தோட ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே விறுவிறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷனாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5-4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.